இந்த மேடைக்கு மிக ஆதரவை தெரிவித்த அன்பு அக்கா ஓட்ட நான் பேசல பொத்திக்கிட்டு நீ மாமா இந்த மேடை வெற்றி வாய்ப்பை பரிசுக்கு காத்து கொண்டிருக்கும். கையை தூக்காத கம்பு கூட்டு நாத்தம் தாங்க முடியல. இந்த மேடையில் வெற்றி வாய்ப்பை காத்து கொண்டிருக்கும் ராதா செல்வி போல ஒரு ரசிகர் யாருக்குமே இல்லை. ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞர். ஆனால் எத்தனையோ மேடைகளை பார்த்திருக்கிறார். ராதா வாமா இங்கே சாணுமா. ஆனா மேடைக்கு மேடை ராதா செல்வியை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த தமிழ்நாட்டிலே. எங்க அக்கா ராதா செல்விக்கு இந்த மாலையை பொன்னாடை அணிக்கப்படுகிறேன். போகிறதா 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 போகு இங்க வர பொண்ணு ஆடுறத ஓடி லூசு முண்டா போ இங்கே அப்படியே போட்டு பப்புனார் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு மகன் தங்கராஜ் அவர்களை பாராட்டி கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் கபடி குரூப் சார்பாகவும் இசைக்கலைஞரின் சார்பாகவும் இந்த மாலையை போட்டு இந்த லூசு முண்டையை அசிங்கப்படுத்துமாறு என் மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி பேசுமாறு கேட்டுக்கொண்டு இந்த மலர் மாலை அணிவித்து இசைக்கலைஞர்கள் சார்பாக இந்த இதயத்தை பரிசீலிக்கப்படுகிறது. பாரு நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. இதை விட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இவ உசுரே போனாலும் சரி, என் மசுறு வச்சு நினைச்சுக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ உன் பொண்டாட்டின்றத மறந்துடாத. ஏழை நான் தான் பா, நீ இருக்கையில எனக்கு ஏடா பொண்டாட்டியாடா முக்கியம். அப்ப பேண்ட கழட்டிக்கிறவா? ஏய் ராதா 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 அவங்க அவங்க டீம் அதிகமா இருக்கு. ஏய் தொடா டேய், பொம்பளை அடிக்காதடா, பொம்பளை அடிக்காதடா, பொம்பளை அடிக்காதடா, பொம்பளை தாய் அடிக்கூடாது. இவன் லூசு முண்டை. அண்ணே சிறந்த மைக் செட்டு. நானும் இப்படித்தான் ஒரு காலத்துல சொன்னேன், லாதியா திறேன் மைக் செட்டை வித்துறாத பேக்குத்துக்கே செத்து போயிருவேன். வெட்டியா திரிவேன். மேல தொங்குது நொங்கு. ராதா செல்வி லூசு முண்டை கிட்ட தோத்து போயிட்டா தூக்கு போட்டு தொங்கு. என்ன மயத்துக்கு நான் தொங்க? பேசுமா நீ. என்னடா பேசிட்டு? இதுவரையும் சிரிப்பா தான் பார்த்தேன். இனிமே என் சீரியஸ் முகத்தை நீ ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன் முண்டமா நிக்க போறியா? ஏன் ஒரு முகத்தை பார்த்துன்னு வச்சுக்க, அப்படியே 10 முகத்தை பார்த்து இருக்க. ராதா செல்வி ஒரு தடவை சொன்னா ஏய் ஒரு முகத்தை பார்க்க ஒப்பாம தான் நாங்க ஒண்ணு இந்த சித்திரம் பண்ணிக்கிறோம். ஒழுக்கமா பேசணும். ஒழுக்கம் கட்டவன விளக்கமாறு பிஞ்சு ஆயிரும். போடி கோத்த மகனே. நீ சட்டா பேசறான் கோப்ப மவனே. ஆம்பள நினைச்சா என்ன வேணா சாதிப்பா. ஆம்பள நினைச்சா என்ன வேணா நாங்களே சாதா பண்ணுவோம்டா. உன்னை சினையாக்க பிறந்தவர்கள் ஆண்கள். சினை சும்மா வாக்குற. அதுக்கு ஒண்ணு ஒரு கற்பப்பை தேவைப்படுதுல. அந்த கற்பப்பை இருந்தா தானே நீ சினையாக்க முடியும். இல்ல சும்மா ஆக்க முடியுமா? அப்படியா? அப்ப உன்னை ஒண்ணு பண்ண முடியாது நினைக்கிறியா? மிஸ்டர் மணிகண்டன் அவர்களே சொல்லுங்க. உங்க அக்காட்ட சொல்லி வச்சுக்கோங்க. என்ன சொல்லி வைக்க? தண்ணி பாடி தெரிச்சு போயிரும். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். நீ எங்க அக்காட்ட வம்பு வச்ச உன் குழாய் தெரிச்சு போகும்டா. இப்படி ஆகுனா குழாய வீட்டுல கழிச்சு சொல்லிட்டு. தம்பி எனக்கா இப்படி உங்க உசி பேத்தி உடம்பு எனக்கு ரணகலமா இருக்கு. முதல் நாளே இப்படி உச்சி பேத்தி விட்டுட்டீங்க. ஆனா நீ எப்பயுமே தன்மையாத்தே பேசுவ. விட மாட்டேன், விட்டுறாத. செத்தாலும் மேடையில போய் பாப்பா. போய் பாப்பா. அப்படியே பாப்பா. பாப்பா ஏண்டி உங்க அப்பா மகளே ஆம்பளை கிட்ட மோதுறியா? விடவே கூடாது மாமா. பச்சை செய்யணும். ஓடியா. மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல அடி. மண்டை மேல கொண்ட ஓட்டி ரவுண்டு கொண்ட மேல ஓட்டி. மண்டை 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 மேல கொண்ட ஓட்டி ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு. நாக்கு கொண்ட ஓட்டு அடி கொண்ட மேல கொண்ட ஓட்டி ரவுண்டு கொண்ட மேல ஓட்டி. போடு 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 குப்ரா. ஆளே தொலைஞ்சான் தங்கராஜ். கொட்டை வெறிச்சு போயிடணும். எனக்கு தான் கொட்டையே இல்லையே போடி முண்டை. ஏய் மணிகண்டன் மாமா சொல்லுப்பு. போட்டி ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா பாப்பமா பாப்பமியா. இந்த லூசு முண்டைக்கு நீங்க சப்போர்ட். ஆமா எனக்கு என் தகப்பன் சப்போர்ட். என்ன சிங்கியடி சிரிச்சா நெத்தியடி. ஆடே ஆடா
அக்கா இந்த ஆட்டம் ஆடுவியா நீ हे प्रभु हरे नाम क्या कौन நல்ல हे प्रभु हरे नाम क्या கிருஷ்ண ஜெயந்தி ஹே அப்படின்னா என்னடா நோத்தால பொண்ணு ஏய் இந்த ஆத்தா பத்தி பேசுற கொண்டே விடுவேன் எடுவட்ட பையல நல்லாவே பண்ணாங்க அன்பையார் சாரவார்கள் 10 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அப்புறம் யாரோ காசு கொடுத்தாங்க எந்த புண்ணியமான அன்பளிப்பு சோற கை தட்டுங்கப்பா இப்ப அதே மாதிரி இப்ப எங்க அக்கா சுத்த போகுது சரி தட்டுங்க வரல கை தட்டுங்க ஏய் நல்லா பெண்களை கொலை பண்ணுங்க போடுங்க கொலை பண்ணுங்கல்ல நம்ம மானத்தை காப்பாத்த போற ஒரு ஜீவன் நான் தான் சிங்கின்னா சிங்கி அடி சிறுச்சானத்து அடி வண்டி வள குழந்தை வளச்சு கும்மி அடி பெரிய எலெக்ஷன்ல நிக்கிற முண்டை ஆடு சிங்கினா சிங்கி அடி சிறுச்சானத்து அடி போடு சிங்கினா சிங்கி அடியே சிறுச்சானத்து அடி சூப்பர்க்கா என்னடி மலை பாம்பு ஆடை திண்டு மூடுற மாதிரி உருள்ற ஆடு பல்ட்டி அடிக்க தெரியுமா அடி பங்காளி என்ன வேணாலும் பண்ணு அவளை விடாத விடமாட்டேன் புடிச்சு அடிப்பியா அடி சிங்கினா சிங்கி அடியே சிறுச்சானத்து அடி வண்டி வளக்குடன் ஆத்தா மகமாயி ஓடியாத்தா ஐயோ எங்க அக்கா கை உடிச்சு வச்சே அட நான் ஏன்னா நாசமத்து போறவனே அந்த பிள்ளை வரமாட்டேன்னு தான் சொல்லுச்சு என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு மைக்ல வந்து ஆட வருது மைக் எடுடா மைக் எடுத்துடா மைக் எடுத்து வைடா மைக் எடுத்து வைடா என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு கர்ப்பப்பை காண போச்சா சொல்லு ராதா செல்வி உங்க டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா சொல்லுங்க உப்பு இருக்கா உப்பு இருக்கா அத்தாச்சா ஆறடி இது வேற மல்ல 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 மருத மல்ல மல்ல மருத ஏ ஜில்ல 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 வெங்கல ஜில்ல ஜில்ல வெங்கல ஜில்ல அப்படியே ஓகே சூப்பர் போட விளையாடா எனக்கு மெடிக்கல்ல லீவு வேணும் ஆமா என்ன அரை மணி நேரம் லீவு அரை மணி நேரம் லீவு இந்த ஒரு ஆட்ட ஆடு லீவு கொடுத்துருவான் இந்த ஒரு ஆட்ட ஆடு உனக்கு லீவு உண்டு எப்ப இந்த பேச்சு அந்த பாட்டு எல்லாம் எப்படி கேட்ட தம்பி அழுகாத நம்ம கருப்பே குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஆடு அந்த உட்கார்ந்திருக்கேன் பாரு கிளம்ப அடி மல்ல 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 மருத மல்லே மாலே மருத மல்லே டேய் சாமியை வணங்குது எங்க அக்கா கும்பிட்டுக்க மனமாற என்னம்மா பண்ற அடி மல்ல 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 மருத மல்லே அப்படியே வெறித்தனமா இருக்கனே ஆஹா ஆடுறா டே வேண்டா துப்பு ஆடுறா ஆடுதலடா சரி வாடா மல்ல 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 மருத மல்லே இந்த
பெரிய கிழிச்சு ஆடி நொட்டிட்டியா? அட தூமைய குட்டிக்கு ஏமாந்து போவாதடா. அவன் மாற்றுறது முட்டுடா, நான் ஆற்றுறது ஒரிஜினல்டா. மேடம் நாங்க பின்னாடி கூட உதவும், நீ ஆடு. ஏய் மல்ல மல்ல விடக்கூடாது. மல்ல 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 மருந்த மல்லே. ஏய் ஒழுங்காடா ஆடுடே வாசிடா. அடிங்கடா, எங்க அக்காக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. ஐயோ அடிங்கடா. ஏய் ஆடுறா எங்க அக்காக்கு. ஏ நீயாத அடி. அவன் எப்ப மைக்க ஐயோ காக்கா வலி வந்து சொல்லையே. கம்பியை பிடி கம்பியை பிடி. அடிக்க சொல்லுங்கப்பா. நீ கம்பியை பிடி, நீ வந்து என் தம்பியை பிடி. தம்பி எஸ்கூஸ் மீ, நீர் கட் வந்துருச்சு வேற. பட்டுடா. டேய் ஒழுங்காடுறா. மல்ல மல்ல மருந்த மருந்த மல்லே. ஓடே ஆடுறா ஆடுறா ஆடுறா. இல்ல இதை ஏத்துக்கிற முடியாது. ஒருத்து சரியில்லைப்பா. பேரன்பர் நாடக அரசிய பெருமக்களே, இவன் ஒரு பக்கமா பண்றியான். நியாயமா அடி. ஆறு டே நீ ஆறு. மல்ல மல்ல நீர்மா மல்ல 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 மருந்த மல்லே மல்ல மருந்த மல்லே. வைடா அலையா. ஏய் வக்கால புடிங்கி போட சொல்லு. வாக்கா ஏக்கா, என்னால இனிமே ஒரு சனை நிமிக்க முடியாது. உனக்கு 4 துண்டு நான் தர்றேன். அவன மாதிரி நீ ஆடு. நீ போடா. இன்னைக்கு தானே செத்த. ஏய் இங்க ஆடா நீ. வரட்டு வாடா. நீ நெருப்பாயிடா. பயந்து ஓடிடா. வருவிடா சிங்க. இங்க நட்டு. நீ நமிதாக்கு பெரியமா மக மாதிரி இருக்கும்டா. அப்படியாடா? நீ வைடா. இன்னையோட நடுமேல கொடுத்த புடிச்ச பீட ஊற போட்டுடா. உங்க ஓடி மல்ல 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 மருந்த. ஐயோ நீ 108 கூப்பிடா. பிள்ளை இறங்கிருச்சு. மயில புடுங்குது பிள்ளை. என்னடா பண்றீங்க? மணி செத்த குனி. அன்னைக்கு நீ தவணுது வீண் போகல. போட முண்டை. எங்க வர சொல்லு. சூப்பரா. மல்ல 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 மருத. ஐயோ 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 முண்டை துண்ணி வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மணியண்ணன், சொல்லுப்பா. இப்ப தெரியுதா நான் எதுக்கு ஊருக்கு எங்க அப்பா ஊருக்கு போயிடுறேன்னு? எனக்குடா பரவாயில்லை. இப்படி இருந்தாத்தே நான் மதுரையிலே இருந்திருப்பேன்ல. காலத்துல ஒரிஜினலா இருந்துச்சு. ஒண்ணுகிட்ட என்னைக்கு மாட்டோம்னா இது யாரு விட்டுரு முண்டை கலை கொண்டு வந்தா? உள்ள ஈரமா இருக்கு, காய போட்டுருவோம். அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். ஹலோ இன்னி என்ன ஆட்டம் ஆட போற? நீ வந்து கற்பழி பாட்டம் துணி எப்பல அவரு பாப்பா போடு. மல்ல நீ ஆடுகா. மல்ல 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 மருந்த மல்லே. சாபாஸ். வர வர வர. ஏய் அப்படி நெக்ஸ்ட் பண்ணுமா? மாமா 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 பாப்பா ஆடே. மாமா 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 உட்காருக்கா நீ. மாமா 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 ஆடுமா ஆடுமா. ஏ ஆடுமா உட்காந்து. அடிச்சு காது கிழியுதுமா. நீ ஆடுறா. அடே மாமா 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 அடே. மாமா மாமா மாமா
ஆடுமா 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 ஆடுமா. ஏய் மெதுவா ஆடுறா, காது கிளியுதுடா. என்ன அதுக்குள்ளேயே சந்திரமதி வந்துருச்சு? நீ ஆடுறா. புரியாமா மாமா மாமா அடே ஆடே ஆடே. ஆமா ஆமா மாமா. ஆடுமா பின்னி எடுக்கிறியம்மா. ஆடுமா ஆடுமா. நீ நக்குனது போதும், ஒழுக்கமாக இப்படித்தானே உன் புருஷனை போட்டு வீட்டில் டார்ச்சர் பண்ணுவேன். ராதா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுடா தங்கராஜ். கவலைப்படாதடா, இவளை இன்னும் என்ன நிலைமைக்கு நான் ஆக்குறேன் பாரு. யாருடா? தொட்டிக்குள்ள முக்கி முக்கி ஆட வைப்பேன். அறா மூத்திரத்தை பேஞ்சிட்டு வந்து அறா மூத்திரம் குடிச்சிட்டு அடி வெத்தலை நான் வெத்தலை கும்பகோண வெத்தலை. ஏ வெத்தலை நான் வெத்தலை கும்பகோண வெத்தலை. ஆடே இந்த ஆடே. ஏ வெத்தலை நான் வெத்தலை கும்பகோண வெத்தலை. ஆடே இந்த இந்த. கைவிடு பின்னிட்டடா. என்னடா ஒரு அடிக்கு பல்ல வந்துட்டியா? ஏய் முண்டை, அது நீ குனியும் போது. சித்தி சித்தி கோவப்படாது சித்தி. சரிங்க மைனே. நாடகம்டா நாசமத்து போறவங்க காலம் இல்லடா அதெல்லாம். சித்தி வாவ் உண்மைக்குமே சித்தப்ப மொண்டாட்டி. ஆனா வெக்கத்தை விட்டு ஆடுறோம் பாத்தியா? ஊர்ல நினைப்பாங்க என்னடா? பப்பு டான்ஸ் 1ஆம் நம்பர் லூசு முண்டை கண்டு. சரிங்கப்பா. உண்மை அதான். ஆமாப்பா. நடு முதல கொலை வந்து நமக்கு தாய் கிராம மணிக்க ரூபு தரா அது மெடிக்கல்ல விற்கும்பா, காலைல வாங்கி தரேன். சொல்லுங்க மாமா. சித்தி என்னங்க மாமா? ஓ இப்ப கதை எடுத்துக்கோ. டார்லிங் டார்லிங் உன்னை நான் உண்மைக்குமே நேசிக்கிறேன். எப்ப? நான் புருஷனை அடிப்பேன், பயமா இருக்கு. 5 மணி வரைக்கும். அன்பார்ந்த நாடகக்கலாச்சி பெருமக்களே, இன்னைக்கு ஒரு ராதா செல்வினா எப்படி நடிகர்னு உங்களுக்கு தெரியும். நாடகம் என்பது நகைச்சுவை இருக்கணும். நல்ல மனசார சிரிச்சிங்கல்ல, வெறும் ஆட்டத்தை மட்டும் ஆடிட்டு போகிறதுக்கு பேர் நாடகம் இல்லை. அப்படித்தான் கொள்ள பேர் நாடகம் போடுவாங்க. நகைச்சுவை இருக்கணும், ஆட்டம் இருக்கணும், நல்ல பாட்டு இருக்கணும். அதனால தான் நம்ம நாடகத்தை பொறுத்தளவு எப்பயுமே கரெக்டாக இருக்கும், அருமையாக. இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு பாராட்டு கை தட்டுங்கண்ணே. ஏன்னா மணி 1:30 ஆகி போச்சு. எந்த ஊர்லையும் இப்படி பப்பு டான்ஸ் ஆட மாட்டாங்க. நம்ம ஒரு இதுக்கடுத்து கதையை நடத்தணும், உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கைவிடு மாப்பிள்ள. சூப்பர். அடுத்த வருஷம் 3 நாளைக்கு நீ தான். ஆனா அதுக்கு ஆல்ரவுண்டு பெட்டி நாங்க 2 பேரும் தான். செத்த அதோட போசிடுவாங்க. அப்பா 3 நாளைக்கு என்ன போடு, இவளை போட்டு இவன் குறைக்க மாட்டேன். ஏப்பா நான் வேணாமா? அண்ணே பொன்னாடே போட்டு இந்த லூசுக்கு போசுங்க அவரு. இந்த வர்றாங்கண்ணே. இந்த பப்பனுக்கு முதல்ல போடுங்க. ஏ மாப்பிள்ள வாயா. இங்கே பப்புனாக நடித்து நம்மளை எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆட்டுக்கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை, மதுரை சங்கத்துக்கு கிடைத்த சிறந்த ஒரு பொக்கிஷம். உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ பப்புனு இருக்காங்க. தண்ணி தவறான பழக்கம் எந்த பழக்கமே இல்லாத பையன், அருமையான பையன். தங்கராஜ் மாப்பிள்ளையருக்கு நடுமதலை குளத்தின் கிராமத்தின் சார்பாகவும் கமிட்டியார் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். மற்றும் நகைச்சுவை நடிகர் என்றால், நகைச்சுவை நடிகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதில் மிக சிறந்த முறையில் அருமையான ஒரு பாடல் கேட்கணும்னா அது ராதா செல்விகிட்ட தான் கேட்கணும். மற்ற யாருக்கும் அந்த திறமை இருக்க இல்லை. அருமை சகோதரி ராதா செல்வி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். நாங்கள் ராதாச்செல்வியும் தங்கராசுவும் இந்த மேடையில் பார்ப்பதற்கு 3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணேன், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தான் முதல் நாள் கேட்டேன், 2ஆம் நாள் கேட்டேன், கிடைக்கல. முதல் நாள் நடித்த 2ஆம் நடித்த தங்கராசும் முதல் நடித்த ராதாச்செல்வி 2 பேர்த்தையும் இன்னித்தான் கிடைச்சி. அதனால் மணி சொன்னேன், எனக்கு இவங்க 2 பேர்த்தையும் போட்டே ஆகணும் அப்படின்னு மணிகிட்ட போய் 9 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அப்போ கிடைக்கும் போது கிடைக்கலண்ணே கிடைக்கிறதுக்கு இருந்தார். முதல் நாள் கிடைக்க, ரெண்டாம் கிடைக்கல. அப்போ முதல் நாள் ஆடின ராதாச்செல்வியும், ரெண்டாம் நாள் ஆடின தங்கராசாவும், மூணாம் நாள் போடுன்னு போட்டு கேட்டு நம்ம கிராமத்துக்காக நாங்கள் இந்த கமிட்டி போய் கெஞ்சி கயிறு வாங்கி போட்டிருக்கோம். இந்த சிறப்புக்கு நீங்கள் வந்து கையெட்டி ஆதாரம் பண்ணுங்க. இதை அமைத்து கொடுத்த அண்ணன் மணியனுக்கு, இந்த அமைத்து கொடுத்த எங்களுக்காக அமைத்து கொடுத்த தம்பி மணி ஜெயமணி கண்டன் அவர்களுக்கு புன்னாடை போத்தி கிராமத்தின் சார்பாக புன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறோம். அருமையான முறையில் மிருதங்க சூழன் மாமா ஏன்னா அது எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு நமது கிராந்த சார்பாக இங்கே பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். போடுங்க ஐயா. மற்றும் இங்கு சிறப்பான முறையில் உங்களெல்லாம் மற்றொரு பப்புனாக நடித்து உங்கள் மக்கள் மனதில் நீங்காட மற்றும் அன்பு சித்தப்பா சரவணகுமார் அவர்களுக்கு நமது கிராந்த சார்பாக பொன்னாடத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமிசு கொடுக்கும் அன்பு பாசமுமா இடைச்சொலி கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் நடு முதலை குளம் மக்கள் மனதை கவர்ந்த நடிகர் தங்கராசு ராதாச்செல்வி அவர்களுக்கு எங்கள் நடு முதலைக்குளம் மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை நடு முதலைக்குளம் நண்பர்கள் சார்பாக நன்றி நன்றி. மீண்டும் எங்களது மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பு சொந்தக்கு நன்றி. மற்றும் சரணம் ஐயப்பா சரணம். நீங்கள் 2 பேரும் ஒவ்வொரு வருஷமும் வரணும். இப்படிக்கு சசி ரமேஷ் பிரதீப் குமார் அன்பு சொந்தங்கள் சார்பாக நன்றி நன்றி. இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் திரவியம் அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாகவும் கமிட்டி சார்பாக பொன்னாடி அளிக்கப்படுகிறார்கள். நன்றி நன்றி. எங்கள் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கின்ற அன்பு நடுமுதலை குளம் சொந்தத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், நான் நேற்று இன்னைக்கு இந்த ஆட்டமெல்லாம் ஆடி இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு 4 நாளாகத்தான் நாடகத்துக்கே வர்றேன். இந்த கல்லடப்பு வந்து ஒரு 15 நாளாக பெட்லேயே படுத்து கிடந்து 15 நாள் நாடகத்தையும் எனக்காண்டி மாமா சிரமப்பட்டு மாற்றி விட்டாங்க. வேற ஒரு பப்புன்னு போனாங்க. கருப்பன புதுவும் நடந்த உண்மை. நம்ம ஊர் இப்போ ஒரு 4 நாளாகத்தான் நாடகத்துக்கு வர்றேன். ரொம்ப ஸ்டெயின் பண்ணக்கூடாது ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்காண்டி நேற்று அவ்வளோ ஆட்டம்லாம் ஆடுனேன். என்னங்கண்ணா கொட்டை வந்துருச்சா? எனக்கு கல் விழுந்தா போதும்னு நினைக்கிறேன் நீ வேற. அதனால ஒவ்வொரு வருஷமும் எங்களை மீது அன்பு இதுக்கு அன்பு சொந்தத்துக்கு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கும் சிறப்பான முறையில் மேடை நாடகம் அன்பு அண்ணா அவர்களுக்கு சிறந்தோர் முறையில் இங்கே நமது கிராம சார்பாக பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் எங்கள் அனைவருக்கும் உள்ள முகர்ந்து அன்பளிப்பிலை வாரி வழங்கிய அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. நாங்கள் போயிட்டு அடுத்த காட்சியில் மீட் பண்ணுவோம். அன்பார்ந்த நமது கமிட்டிதாரர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கமிட்டிதாரர்கள் மேடைகளுக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாசானா அவங்கள பூரா ஒரு இது எடுத்துரு. நீங்கள் நெல்லுங்க அவங்களோட ஓப்பனிங் போட. இருங்க அந்த அதை எடுத்துக்க தம்பி. ஓகே வரா. சரி ஓகேவா கரெக்ட். அண்ணே எதுக்கு யூடியூப்னா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்க இளைஞர்லாம் அன்னைக்கு 50 வயசுல இருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த காலத்துலையும். அதுக்கு தான் வேற என்ன இருக்கு. ரெடி ஓகே.